கூட்டம் வந்து அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவருடைய இது அறையில் நடக்குதுன்னு சொன்னோன்னா எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா நியாயம் வழங்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கூட்டம் நடத்துகிறாங்களேன்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகத்தோடு தான் போனேன். எனக்கு நல்லா நினைவு இருக்குது. 15/7/2014 அன்று இந்த கூட்டம் நடக்குது அவருடைய நிதியமைச்சருடைய. இதில் என்னென்னா அப்போ தான் சட்டமன்றம் வேறு ஒரு 3 நாள் ஆச்சு. சட்டமன்றம் வேறு கூடுது. சட்டமன்றம் கூடுறதுனால இந்த பிரச்சனை பெருசாகி அது எதிர்க்கட்சிகள்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துருமுன்னு நினச்சாங்களே என்னன்னு எனக்கு தெரில. அப்படின்னு நினச்சாங்களே என்னன்னு தெரில. அதனால் அவங்க அழுத்தத்தை என்னுடைய அந்த தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை அவங்க மடைமாற்றுறதுக்காக அந்த கூட்டத்தை வந்து நடத்தி இது பண்ணியிருக்கேன். அந்த கூட்டத்தில் இப்போ இது வந்து அவர் ஓபிஎஸ் தான் தொடங்குறாரு. ஓபிஎஸ்ஸை தொடர்ந்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறாரு. நான் வந்து அவரை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அவர் பாதிக்கப்பட்டவர். எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், அடிச்சுட்டாங்க, என்னை அடித்து இவ்வளோ தூரம் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்தி இது பண்ணிட்டாங்க, எனக்கு நியாயம் வேணுங்கிறாரு. அந்த சேர்மனும் வந்திருக்கிறார். எந்த சேர்மன் அடித்தாரோ அவர் அடித்தவர் ஒரு கிரிமினல் குற்றவாளி. அந்த கிரிமினல் குற்றவாளிக்கு கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் இந்த நாட்டினுடைய அதிகார மையமாக தலைமையிடமாக இருக்கக்கூடிய எல்லா கிரிமினல்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து சட்ட ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திற்கு கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் ஒரு கிரிமினல் குற்றவாளி வந்து அமைச்சரோட கலந்து கொள்றது இந்த சூழல் நீங்கள் எங்கே சொல்லுவீங்க?